ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் என் அம்மா வீட்டிலேருந்து காலேஜுக்கு கிளம்புனோடனே எனக்காக பூ பிடிச்சி கொண்டு வந்திருந்தாங்க பாப்பா. ஸோ அதனால் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஈவினிங் வந்த உடனே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிருந்துச்சு. ஸோ அதனால கத்திரிக்காய் பொரிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பொரிச்சிட்ருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கள் பாப்பாவும் இன்றைக்கி கூட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி டெய்லியும் தேவையான காய்கறிகள் எல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்திலே நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் போய் நம்ம வாங்குறதும் செலவும் ஆகாது. அட் தி சேம் டைம் நம்ம ஆரோக்கியமான காய்கறிகளையே சாப்பிடலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற தண்ணியெல்லாம் இதுக்கு ஊற்றினாவே போதும், நல்லா காய் பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் என்னென்ன குட்டி குட்டி காய்கறி எல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீட்டு கொய்யாக்காய் மரத்தில் கொய்யாக்காய் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி கொய்யாக்காயெல்லாம் பொரிச்சுக்கிட்டேன். எனக்கு ஹெல்ப்புக்கு எங்கள் பாப்பா வந்திருந்தாங்க. அவங்க அந்த கூடையை பிடிச்சிக்குவாங்க, நான் அதில் எடுத்து வைக்கணுமாம்மா. அப்புறம் எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு. ஸோ அந்த எலுமிச்சம்பழம் ரெண்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த வயசில் எங்கள் பாப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி வயசில் நான்லாம் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன்னு கூட எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. பட் இந்த வயசுலேயே நாங்கள் என்ன செஞ்சாலும் அதை பார்த்து பார்த்து அவளும் பண்ணுவாள். அவங்க அம்மா செஞ்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி, இல்லை எங்கள் அம்மா பண்ணாலும் சரி, இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாள். ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்களுக்கு இவகிட்ட. நாங்கள் என்ன செஞ்சாலும் அதை பார்த்து அப்படியே பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாள். ஃபுல்லாக கரெக்டாக பண்ணலைனாலும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லுவாள். எல்லா காய்கறிகள்லாம் பொரிச்சிட்டு வச்சு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் பாப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்காக இருந்த எல்லாத்தையுமே நானே கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா விளக்கு கழுவிட்டு இருந்தாங்க. இவங்களே கொண்டு போய் வச்சுட்டாங்க. கடைசியாக நாங்கள் சொல்கிற தேங்க்யூக்காக அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள். நாங்கள் தேங்க்யூ சொன்ன உடனே டக்குன்னு அவளும் தேங்க்யூ சித்தி அப்படின்னு சொல்லுவாள். அழகாக இருக்கும். அப்புறம் பொரிச்சிட்டு வந்த கொய்யா பழத்தில் ஒரு பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படிங்கிறங்காட்டி கட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. அவளும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டா. நான் அடுத்த நாள் காலையில் அம்மா வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படிங்கிறங்காட்டி அம்மா எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர் லாங் டைம் நான் இந்த மாதிரி தலை சீவி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எப்பவுமே ஃப்ரீ ஹேர்லேயே தான் விட்டுருப்பேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நீங்கள் இதே மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன காய்கறிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடுவாங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.